அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எலெக்ஷன் டே மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 8 o'clock கிட்ட நானும் அம்மாவுமே வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துடலான்ட்டுன்னு கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தனால நானும் அம்மாவும் வந்து பைக்கில் போயாச்சு. என்னுடைய பூத்தில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, அதனால் நான் சீக்கிரமாகவே ஓட்டை போட்டுட்டு வந்துட்டேன். லைனில் நான் நிற்கவே இல்லை, சொல்லப்போனால் போனதுமே ஓட்டை போட்டேன். பட் ஆனால் அம்மாவுக்கு வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது. அதனால் அம்மா வர்றதுக்கே 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அம்மா ஓட்டு போட்டுட்டு வந்ததுமே வீட்டுக்கு வந்து மார்னிங் சாப்பாடை முடிச்சுட்டு நானும் அக்காவும் தென்காசிக்கு கிளம்பிட்டோம். அக்காவுக்கு வந்து தென்காசியில் தான் ஓட்டிங் வந்து இருந்துச்சு. அவள் இன்னும் இங்கே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் நானும் அக்காவும் மார்னிங்கே போயிடலாம், அப்படி வெயிலுக்குள்ளே போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஸோ செம்ம வெயில் காலையிலேயே. ஸோ அதனால் ஒரு இடத்துல நின்று நம்ம வந்து சர்பத் ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம் கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதில் அந்த பாட்டிமா வந்து நல்ல கதை பேசிகிட்டே இருந்தாங்க. சோடா சர்பத் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வாங்கி நானும் அக்காவும் குடிச்சிருந்தோம். அருமையாக இருக்குது. நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கணும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாராவது தென்காசி போகிற வழியில் இந்த கடையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் அப்படி நாங்களுமே வந்து எங்கள் அக்காக்குரிய அந்த பூத்துக்கு வந்து போய் ஓட்டிங் வந்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். அண்டு இதில் சொல்ல போனால் எங்கள் அக்காவுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிங். அதனால் அவள்கிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நர்வஸாக இருந்தது, எனக்கு ஒரே பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தா. நான் அவளை கலாய்ச்சிட்டே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆக்சுவலி இது 3வது தடவை வந்து ஓட்டு போடுறேன். எங்கள் அக்கா இதான் ஃபஸ்ட் டைம் அவள் லைஃப் டைம்லேயே ஓட்டு போட்டிருக்கா. அப்படியே வீட்டுக்குமே வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அண்ட் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். நிறைய பேருடைய ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து அவங்களுடைய நேம் இல்லை, அண்ட் அவங்களுடைய ஓட்டு ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் இந்த டைம் ஃபஸ்ட் ஓட் போட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டு போட்டதுக்குரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye, see you, take care.